நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். இன்னைக்கு வந்து குரு பகவானை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நம்ம வந்து குரு பகவான் வந்து நவகிரகத்தில் இருக்க குரு பிரகஸ்பதி, அவரை பற்றி வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா குரு பகவான் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருமே வந்து குரு பகவானுக்கே கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா ரீசன் வந்து குரு பகவான் வந்து ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவர், உபதேசம் சொல்லக்கூடியவர். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து உபதேசம் பண்ணுவாங்க, வழி நடத்துகிறாங்க. ஒரு கிளாஸில் வந்து ஒரு 70 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லாரையும் வந்து வழி நடத்துகிறாங்க. ஸோ குரு, அது வந்து குருவோட ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு விஷயம் டீச்சராக இருக்கிறது. அதே மாதிரி ஜோதிடர்கள் உபதேசம் பண்ணுறாங்க. ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்மாவை ஓப்பன் பண்ணி, அது ஒரு கலை, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தீர்த்து வச்சு அதுக்கு பரிகாரம் சொல்லி பலனை கணிச்சு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து குரு பகவான் தான். குருவோட ஆதிக்கம் இருக்கவங்க, குரு ஸ்ட்ராங்காக இருக்கவங்களாம் வந்து ஆஸ்ட்ராலஜர்ஸாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து குரு பகவான். அதே மாதிரி குரு பகவான் வந்து ஜாதகர். நீங்கள் தான் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஆணோட ஜாதகத்தில் வந்து குரு வந்து ஜாதகர், பெண்ணோட ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வந்து ஜாதகி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். கடவுளோட கோபத்திலிருந்து உங்களை வந்து குரு பகவான் வந்து காப்பாற்றுவார். ஆனால் குருவோட கோபத்துலேருந்து யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால் வந்து குருவை வந்து சரணடைங்க. உங்களுக்கு உகந்த நல்ல குருமார்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. எப்படின்னு அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் குரு உபதேசம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். ஏன் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு வந்து ஆல்ரெடி வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போது நிதர்சனமான உண்மையாயிடுச்சு. ஸோ ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம் சால்விங் இல்லை அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு சொல்யூஷனை தேட முடியாது இல்லைங்களா. அது ப்ராப்ளம் சால்வர் தான் குரு பகவான். இப்போ ஒரு அரசவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து சட்ட ஆலோசகர் அப்படின்னு இருப்பாங்க. இப்போது தேவலோகம் இருக்குன்னா தேவேந்திரன் வந்து ராஜா அதுக்கு. ஸோ அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து பிரகஸ்பதி தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், எப்படி வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னா குரு பகவான் வந்து உபதேசம் பண்ணுவார். நீங்கள் வந்து விஷ்ணு வழிபடுங்க, சிவன் வழிபடுங்க, உடனே போயிட்டு தவம் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிரும் அப்படின்னு வந்து உபதேசத்தை கொடுப்பாங்க. இதுதான் வந்து குரு பகவான். இப்போது ஜாதகத்தில் வந்து இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை ஆஸ்பெக்ட் 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை, இது வந்து இந்த 3 வீட்டுக்கு வந்து நன்மை கொடுக்கும். அதே மாதிரி அவர் உட்காந்துட்டு இருக்க வீடும் வந்து நன்மை செய்யும். ஸோ இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய குரு பகவான் வந்து 2வது வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களை வந்து வழி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. இது வந்து ஒரு விஷயம். ஏன்னா வந்து 2ல் வந்து குரு இருக்கு இல்லைங்களா. ஸோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நன்மைகள் பெருகும். இன்னொரு முக்கியமான விஷயம், குரு வந்து பகையாக உட்காரக்கூடாது, நீச்சமாகக்கூடாது, ராகு கேது பார்வை சேர்க்கை இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2வது வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய வீடுகள் அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 3வது வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய சகோதர வழிகளில் வந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். லைஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். குரு வந்து நீச்சமாக இருக்கக்கூடாது, அது வந்து முக்கியமான விஷயம். குரு நீச்சமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது குரு வந்து கெடுக்க மாட்டார். அவருடைய வந்து பார்வை வந்து சரியில்லை, அவருடைய பிளேஸ்மெண்ட் சரியா இல்லைன்னா நல்லது நடக்காது. அதுதான் விஷயம். அதுக்கு தான் நீங்கள் வந்து ஆலங்குடின்னு ஒரு பழமையான ஸ்தலம் அது இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து போயிட்டு வியாழக்கிழமையில் இல்லை குரு பகவான் நிற்கிற கிழமைகள் அந்த நாட்களில் போயிட்டு அர்ச்சனை, நெய் விளக்கேற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குருவோட அருள் வந்து கிடைச்சிடும். குரு பகவான் நீச்சமாக இருக்க வக்ரமாக இருக்குன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா குரு பகவான் வந்து சுபர். ஸோ நீங்கள் வந்து அவருடைய
காலில் வந்து சரணடைறீங்க, குரு தட்சிணாமூர்த்தி வந்து அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து நவகிரகத்தில் இருக்க பிரகஸ்பதி குரு வந்து நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி குருவோட பார்வை, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய 7வது வீட்டை வந்து குரு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11th ஹவுஸை பார்க்குது அப்படின்னா மூத்த சகோதரர்கள் அவங்க வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க. 2nd ஹவுஸை பார்க்குது அப்படின்னா ஃபேமிலி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஃபேமிலி அமையும், ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். எந்தெந்த வீட்டை பார்க்குதோ அந்த காரகத்துவங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். குரு பகவான் வந்து நம்பலாம், கண்டிப்பாக அவர் வந்து காப்பாற்றுவார். அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் அதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். இட் வில் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள் வந்து நிறைய வரும் அப்படின்னு. ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து குரு தசை நடக்குது அப்படின்னாவே அவங்க வந்து காட்ஸ் பிளெஸ்டு பீப்புள் அப்படின்னு தான் சொல்லலாம், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா வந்து ஜூபிட்டர் வந்து குரு வந்து ஹையர் நாலேஜ், விஸ்டம், ஃபிலாசபி, நல்ல விஷயங்களில் வழி நடத்துறது, நல்ல விஷயங்களை வந்து உபதேசம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார், கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் வந்து குரு பகவான் வந்து பரிபூர்ணமாக நம்பலாம். குரு பக்தியை வளர்த்துக்கோங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து குரு பக்தி அப்படின்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வந்து வியாழக்கிழமை தோறும் வழிபடுறது மூலியம் உங்களுக்கு வந்து நன்மைகள் நிறைய பெருகும். குடும்பத்தோடு வழிபடுங்க. எல்லாருக்கும் வேண்டிக்கங்க, நீங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதுதான் குரு பகவான். குரு பகவானோட கான்செப்டே அதுதான். இப்போ வந்து உபதேசம் சொல்கிறாரு, வழி நடத்துகிறாரு அப்படின்னும் போது மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துச்சு அப்படின்னா தான் உபதேசமே பண்ண முடியும், இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து குரு பகவான். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் உங்களுக்கு எல்லா வளமும் தருவார் அப்படின்னு வந்து நான் வாழ்த்துறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.